மது போதையில் மதிக்கெட்டு மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு அவரை கத்தியால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். காதலில் தொடங்கிய திருமண வாழ்க்கை கொலையில் முடிந்துள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டையை அடுத்த காரை பூங்காவனத்தம்மன் கோயில் தெருவில் வசித்து வந்தவர்கள் அரவிந்தன் லட்சுமி தம்பதி. ஒருவரை ஒருவர் காதலித்து 5 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்துள்ளனர். அமைதியான முறையில் சென்று கொண்டிருந்த காதல் திருமண வாழ்வுக்கு சாட்சியாக 4 வயதில் தன்ஷிகா ஸ்ரீ என்னும் மகளும் 2 வயதில் சன்வித் என்னும் மகனும் உள்ளனர். லட்சுமி தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சமீப காலமாக மது அருந்துவிட்டு வீட்டுக்கு வரும் அரவிந்தன் மனைவி லட்சுமியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இப்படித்தான் திங்கட்கிழமை இரவு வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த லட்சுமியிடம் அரவிந்தன் மது போதையில் தகராறு செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் வீட்டிலிருந்து லட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. உடனே அக்கம்பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது வேகமாக வீட்டிலிருந்து வெளியேறிய அரவிந்தன் தடுக்கி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது லட்சுமி உடலில் கத்தியால் வெட்டப்பட்டு இரத்த காயங்களுடன் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதையடுத்து கணவன் மனைவி இருவரையும் மீட்ட அக்கம்பக்கத்தினர் வாலாஜாபேட்டை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு லட்சுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் காயமடைந்த அரவிந்தன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ராணிப்பேட்டை போலீசார் வீட்டை பார்வையிட்டதோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபு மருத்துவமனைக்கு வந்து அரவிந்தனிடம் விசாரித்த போது குடும்ப தகராறில் மனைவியை கத்தியால் வெட்டியதாக தெரிவித்துள்ளார். குடிபோதையில் குடும்ப தகராறில் காதல் மனைவியை கணவன் வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் தாயை தேடும் 2 குழந்தைகளின் நிலை சோகத்தைத்தான் ஏற்படுத்தியுள்ளது.